அடிய மருமகளே. ஏத்தே சொல்லுங்கத்தே. செத்த இப்படி உக்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னத்த பேசணும் சொல்லுங்க. பாரு மருமவளே, உனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம்தான் ஆகுது. ஏத்தே இத சொல்றதுக்கா என்ன உட்கார சொன்னீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும்ல. அடிய மருமகளே, குறுக்கால பேசாத. பெரியவங்க பேசும்போது குறுக்கால இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, புது மருமக சமையல் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்க செய்யும். அது எனக்கும் தெரியும். ஏதோ 1 நாள் 2 நாள் சமையல் அப்படி இப்படி இருந்தா பொறுத்துக்கிடலாம். என்னத்தே சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் விளங்கலையே. அண்ணி, அம்மா இப்பதானே சொன்னாவ பெரியவங்க பேசையில குறுக்கால பேசக்கூடாதுன்னு. அத மீறியும் பேசுறீங்க. இதுதான் நீங்க அம்மாவுக்கு கொடுக்கற மரியாதையா? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? வாக்கப்பட்டு வந்த இடத்துல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் என்ன ஏசுதுக. ஆனா என்னால பதில் பேச முடியலையே. இதே எங்க அம்மா என்ன ஒரு வார்த்தையில திட்டி இருந்தாலும் அவங்களை எதிர்த்து 10 வார்த்தை பக்காவா பேசியிருப்பேன். ஆனா இப்போ யாரு என்ன பேசினாலும் வாய மூடிக்கிட்டு கேட்க வேண்டியதா இருக்கு. கல்யாணம் ஆனா எல்லா பொண்ணுங்களோட நிலைமையும் இதான் போல. அண்ணி, இப்போ நாங்க என்ன சொல்லிட்டோம்னு தார தாரையா கண்ணுல தண்ணிய ஊத்துறீங்க? நாத்து நீ ஒன்னும் கோவப்படாத. நீங்க சொன்னதுக்காண்டி ஒன்னும் நான் அழுகல. நான் என் நிலைமைய நினைச்சுதான் அழுதேன். ஒடியே, நீ சமைச்சு போடுற சாப்பாட்ட சாப்பிடுற, நாங்க தாண்டி கண்ணீர் வடிக்கணும். ஏதே அப்போ சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இது உன் மரமண்டைக்கு இப்பத்தான் புரிஞ்சுதாக்கும். என் மகளுக்கு தோசைக்கு தொட்டுக்க சட்னியும் சாம்பாரும் வச்சா போதும். எத்தனை தோசை உள்ள போகுதுன்னு கணக்கே தெரியாது. அப்படி கணக்கே இல்லாம சாப்பிடுவா. ஆனா நீ காலையில வச்ச சட்னிக்கு ஒத்த தோசைய கூட முழுசா அவளால சாப்பிட முடியலன்னா பாத்துக்கையேன். அந்த அழகுல நீ சட்னி அரைச்சு வச்சிருக்கிற. உப்பு கம்மி, வெயில் நேரம் அதுவுமா காரத்தை என்னமா தூக்கலா போட்டிருக்கிறவ. மன்னிச்சிருங்க அத்த. மதிய சாப்பாட்டையாவது நல்லா ருசியா பண்ணு. சரிங்க அத்த. அப்புறம் அண்ணி, என் துணியையும் அம்மா துணியையும் துவைக்க போட்டு 3 நாள் ஆச்சு. எப்ப துவைச்சு தாரதா இருக்கீங்க? அதையும் நான் தான் துவைக்கணுமா? என் மக கேக்குறாள்ல, பதில சொல்லுடி. இதா அத்த, சமையல் முடிச்சதும் துவைச்சு தாரேத்த. சரி போய் வேலைய பாருப்போ. பரவாயில்லையேம்மா, அண்ணி வந்த கொஞ்ச நாள்லயே அண்ணியோட குடுமிய உன் கையில பிடிச்சுக்கிட்டியே. நீ பலே ஆளுதான் போ. பின்ன உன் அம்மாவை என்னன்னு நினைச்ச? ஆனா இது மட்டும் போதாது. உன் அண்ணிக்காரிய உங்க அண்ணன் வெறுக்கிற மாதிரி பண்ணணும். என்னம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ளேயே வெறுக்க வைக்கணும்னு சொல்றியேம்மா. உனக்கு ஒரு விவரமும் தெரியாதுடி. இப்போத்துல இருந்தே அதுக 2 பேரையும் வெறுக்க வச்சாதான் உங்க அண்ணன் கடைசி வர ஏன் சொல் பேச்சு கேட்டு நடப்பேன். இல்லன்னு வெய்யே, உங்க அண்ணிக்காரி முந்தானிய புடிச்சுக்கிட்டே அவ பின்னாடியே போனாலும் போயிருவேன். அதனால இப்போத்துல இருந்தே கிடைக்கிற சான்ஸ பயன்படுத்தி புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டைய மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பரவாயில்லம்மா, பலே ஆளுதான் நீ. அது சரி, இப்போ என்ன பண்ண போற? பொறுத்திருந்து பாரு மவளே. இப்ப மணி என்ன ஆகுது? 4:15மா. அடியாத்தி, அதுக்குள்ள 4:15 ஆயிருச்சா? இன்னும் 1/2 மணி நேரத்துல என் மவன் வந்துருவேன். சீக்கிரம் என் கூட வாடி. அடிய மருமகளே. ஏத்தே சொல்லுங்க தே. எல்லா வேலையும் ஆச்சா? சமைச்சிட்டேன், பாத்திரம் கழுவிட்டேன், வீட கூட்டிட்டேன். இதோ துணியையும் துவைச்சிட்டேன். இன்னும் ஒரு 2 அலசு மட்டும் அலசுனா போதும். அப்படியா? அப்ப சரி, நீ போ. மிச்ச வேலைய நாங்க முடிச்சிடுறோம். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 2 அலசு தானே, நானே அலசிடுறேன். நீங்க போங்க. அண்ணி, அம்மா தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, நீங்க போங்க. மிச்சம் இருக்க வேலைய நாங்களே முடிச்சிடுறோம். நீங்க போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரி, அப்ப நான் போறேன். அம்மா. வாடா, இப்பதான் வரியா? வாண்ணே. எப்பா, என்ன வேலை! அம்புட்டு துணி சேர்ந்து கிடந்துச்சு. இப்பதான் நாங்க 2 பேரும் துவைச்சு முடிச்சோம். நீங்க தான் துவைச்சீங்களா? ஏன் சின்ன பொண்ணு எங்க? அண்ணி தானே, அவங்க ஜாலியா ரூம்ல படுத்து கிடப்பாக. போய் பாருங்க. அடிய மவளே. என்னம்மா? அண்ணனுக்கு போய் டீயோ காப்பியோ போட்டு கொடுப்போ. சரி வாண்ணே, நான் உனக்கு காப்பி போட்டு தாரேன். எப்படியோ என் மவன் நம்பிட்டான். உங்க அண்ணி எந்த வேலையுமே செய்யறது இல்லையா? ஆமா அண்ணே, காலையில கூட அம்மா பாத்திரத்தை கழுவ சொன்னாவ. அதுக்கே அப்படி மூஞ்சிய தூக்கிட்டாக. எவ்வளவு துமுறு அவளுக்கு! இன்னைக்கு இத நான் சும்மா விட மாட்டேன். அவகிட்ட என்ன ஏதுன்னு இப்பவே கேக்குறேன். வேணாப்பா வேணாம். சின்ன பொண்ணுகிட்ட இத பத்தி நீ எதுவும் கேட்க கூடாது. புது மருமவதானே, போக போக சரியாயிருவா.
நீ விட்டு தள்ளு. ஆமா அண்ணே, நீ இத உன் மனசுக்குள்ளாரையே வச்சுக்க. நீ போய் கேட்டா அப்புறம் அண்ணி அம்மா கிட்ட தான் சண்டை போடுவாங்க. மாமியார் மருமக சண்டை நம்ம வீட்டுலயும் வேணாண்ணே. சரி சரி, நான் எதுவும் கேட்கல, போதுமா? ஏங்க, எப்ப வந்தீங்க? என்னாச்சு இவருக்கு? ஏத்தே, எதுக்கு உங்க பையன் என் மேல கோவமா இருக்காரு? அவன் வேலை செஞ்சுட்டு வந்த அலுப்பு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா அண்ணி, அண்ணனை துருவி துருவி எதுவும் கேட்காதீங்க. அப்படி கேட்டா அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வரும். சரி சரி, நான் ஒன்னும் கேட்கல. எம்மோ, நேத்து நம்ம சொன்னத அண்ணன் அப்படியே நம்பிருச்சு. பின்ன நம்பாம எப்படி? என்னோட நடிப்பு அப்படி. இன்னைக்கும் உங்க அண்ணன் வர நேரம் பார்த்து உள்ள போய் எல்லா வேலையும் செஞ்சு போடணும்படி. அடடா, போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே. திரும்பி வீட்டுக்கு வேற போகணுமா? ரோட்டு வழியா போனா நேரம் ஆகும். நம்ம சந்துக்குள்ளேயே போயிடலாம். ஏப்பா, என்ன வெயிலு! அன்னன்னைக்கு துணிய அன்னன்னைக்கு துவைச்சு போட்டுறணும். இல்லைன்னா நேத்து மாதிரி ஒரே நாள்ல எல்லா துணியையும் துவைக்க வேண்டியிருக்கும். அம்மா சின்ன பொண்ணு எந்த வேலையும் செய்யலன்னு சொன்னாங்க. ஆனா இவ சொல்றத பார்த்தா நேத்தும் இவ தான் வேலை பார்த்திருப்பா போல. ஒண்ணுமே புரியலையே. சரி, வீட்டுக்குள்ள போவோம். எம்மோ, அங்க வாரு, அண்ணே வந்துகிட்டு இருக்குது. சீக்கிரம் வாடி. நம்ம கதை பேசிக்கிட்டு இருக்கத உங்க அண்ணன் மட்டும் பார்த்தான்னு வெயி, அம்பிட்டுத்தேன் எல்லாம் கெட்டு போயிரும். சீக்கிரம் ஓடி வா. ஏடி மருமகளே, சீக்கிரம் சீக்கிரம் போய் தூங்கு. துணிய துவைச்சு போட்டு போயிடுறேன் அத்தை. அதெல்லாம் நாங்க துவைச்சுக்கிறோம், நீ போய் தூங்கு போ. இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் ஆச்சு? திடீர்னு வந்து இப்படி நம்மள துரத்தி விடுறாங்க. சரி, நமக்கு என்ன, போய் படுப்போம். அட மகனே, என்னப்பா திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேமா, அதான் எடுக்கலான்னு வந்தேன். அண்ணே, இன்னைக்கும் பாத்தீங்களா? நானும் அம்மாவும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கறோம். அண்ணி ராணியாட்ட பெட்ரூம்ல படுத்து கிடக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்டா? சீக்கிரம் சொல்லு, வேலை கிடக்குல்ல. சின்ன பொண்ணு, சீக்கிரம் இங்க வா. ஏங்க, நீங்க வேலைக்கு போகலையா? போகணும், அதுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்கு, முடிச்சிட்டு போறேன். எம்மோ, அண்ணி இன்னைக்கு செத்தா. ஆமா. என்ன பஞ்சாயத்து? சின்ன பொண்ணு, நேத்து வீட்டு வேலையெல்லாம் யாரு செஞ்சா? நான் தாங்க செஞ்சேன். கடைசியா ஒரு 4:15 போல அத்தை வந்து நீ போய் தூங்கு, நானே அலசிக்கிறேன்னு சொன்னாவ. அலசுற வேலையை மட்டும்தான் அவங்க செஞ்சாக. எம்மா எம்மா எம்மா, என்னம்மா போய் பேசுறா? ஏத்தே, என்னத்தே சொல்றீங்க? இதுல போய் பேச என்ன இருக்கு? நேத்து நான் தானே பூரா வேலையும் செஞ்சேன். இல்லடா மவனே, இவள நம்பாத. இப்ப கூட பாரு, நாங்க தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இம்புட்டு நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தா. விட்டா இவ்வளவு நேரம் இவ தான் துணியை துவைச்சேன்னு சொல்லுவா போல. ஆமா அத்தை, இவ்வளவு நேரம் நான் தானே துணி துவைச்சேன். என்ன பாத்திகளானே பொய்ய, ஓங்கி செவினி மேலயே ஒரு இருக்கு இருக்குங்க. போதும் போதும், அடிக்கிறதா இருந்தா உங்களை தான் அடிக்கணும். ஆமா, நான் பின்பக்கம் சந்து வழியா தான் வந்தேன். அப்போ சின்ன பொண்ணு துவைக்கிறத பார்த்தேன். நான் வந்தத பார்த்த ஒட்டியும் நீங்க சின்ன பொண்ணை கிளப்பி விட்டுட்டு நீங்க வேலை செஞ்ச மாதிரி நடிச்சீங்க. இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எம்மா, நம்ம ரீல் பூரா அந்து போச்சு. வாழ வந்த பொண்ண இப்படிதான் கொடுமைப்படுத்துவீங்களா? இதே உங்க பொண்ணுக்கு நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களாமா? மன்னிச்சிடுறா மவனே. மருமவளே, நீயும் என்ன மன்னிச்சிருமா. அண்ணே அண்ணி, நீங்க ரெண்டு பேரும் என்னையும் மன்னிச்சிடுங்க. மருமகளா வந்த பொண்ண மக மாதிரி பார்க்க வேண்டாம், ஒரு மனுஷியாவது பாருங்க. கருத்தாமா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.